அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பான நன்மைகள் தரக்கூடிய வகையில் கிரகங்கள் இருக்குது. சுக்கிரன், புதன், குரு ஆகியோர் 6ஆம் இடத்துல தொடர்பு கொண்டிருக்கார். மாதத்தின் பிற்பகுதியில் ராசியிலேயே சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் அமர்வார். ராசியில் செவ்வாய் அமர்வதால் உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும், சுறுசுறுப்பு உங்களுக்கு அதிகமாகும். 12ஆம் இடம் ஆரம்பத்திலேயே நல்ல விதமாக உங்களுக்கு கை கொடுக்கும். முதல் 15 நாட்கள் நிறைய பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க. பயணங்களின் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படலாம். வெளியிடங்களில் இருந்து காசு பணம் வந்து கொண்டே சேரும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகள் தரக்கூடிய வகையில் இருக்குது. ரியல் எஸ்டேட் துறையிலேயும் உங்களுக்கு யோகமான ஒரு காலமாக இருக்குது. உங்களுடைய ராசியில் 4 கிரகங்கள் அமைவதால், செவ்வாய் சுபத்துவம் அடைவதால் சுறுசுறுப்பு அடைவீங்க. கடந்த சில மாதங்களாக பல்வேறு பாதிப்புகளையும் சிக்கல்களையும் சந்தித்து வந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மாற்றம். பெரிய அளவில் சோதனைகள் ஏற்படாது. கடந்த காலத்தில் எந்த இடங்களில் தப்பு செய்தோமோ ஏனென்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு படிப்படியாக மீண்டும் வரக்கூடிய யோகமான ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். 7ஆம் இடத்துல உங்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் புதனும் சுக்கிரனும் பார்ப்பதால் கடந்த காலத்தில் திருமணமாகாதவர்கள், ஆனாலும் பெண்ணாலும் சங்கடத்தை அனுபவித்தவர்கள், காதல் தோல்வி அடைந்தவர்கள் எல்லோருக்குமே ஜனவரி மாதம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நிம்மதி, சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆரம்பிக்கும். இதுவரை உங்களுடைய பேச்சை கேட்காதவர்கள் எல்லாமே இனிமேல் உங்களுடைய பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்க. பழையபடி திரும்பி வரக்கூடிய சூழல் ஏற்படலாம். உங்களுடைய கருத்தை கேட்கக்கூடிய சூழல் ஏற்படலாம். நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே நீங்கும். கசப்பாக இருந்த கணவன் மனைவி உறவெல்லாம் இனி மாறி உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படலாம். சொல் பலிக்காமல் இருந்தவர்களுக்கு, வாக்கு தவறி நடந்தவர்கள் எல்லாமே மறுபடியும் உங்களுக்கு மரியாதை தரக்கூடிய வகையில் முன்னேற்றகரமான ஒரு காலமாக இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யோகமான பல நன்மைகள் தரக்கூடியதாக இருக்குது. ராசிநாதன் சனி பலமாக இருக்கார். பல வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைச்சிருக்கு. நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறும். உடல் ஆரோக்கியம் வலுப்பெறலாம். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. அரசாங்க காரியங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். இருந்த தடை நீங்கும். புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் உயர்வுகள் உண்டாகக்கூடியதாக இருக்குது. பணியாளர்கள் மூலம் அனுகூலமாக ஏற்படக்கூடியதாகும். அனுபவபூர்வமான அறிவு உங்களுக்கு கை கொடுக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை செய்து முடிப்பாங்க. செயல்திறன் அதிகரிக்கும். உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு குறை சொல்லியபடி இருப்பாங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்கள் சேரக்கூடியதாகவும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுத்துவது நன்மை தரக்கூடியதாக இருக்கு. பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து தேவையான பணிகளை நீங்கள் கவனிப்பீங்க. பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கக்கூடியதாகவும் பயணங்களின் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய பொருட்களை பத்திரமாக வைத்திருப்பது நல்லது. கலைத்துறையில் திடீர் கோபங்கள் உண்டாகலாம். நிதானமாக இருப்பது நல்லது. புத்தி சாதுரியத்தால் எதையுமே நீங்கள் சமாளிப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாமல் உடனே நீங்கள் முடிவுக்கு காண்பது நல்லது. தெளிவான சிந்தனை தோன்றும். எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்கும் முன் ஆலோசனை செய்வது, அதில் ஈடுபட்டு வெற்றியை காண்பது நல்லது. அரசியல் துறையில் சாமர்த்தியமாக உங்களது செயல்களை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க. முக்கிய நபர்களுடைய அந்தஸ்தில் உங்களுக்கு உயர்ந்தவர்களுக்கு நட்பு கிடைக்கக்கூடிய வகையில், இதனால் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரும். புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகலாம். இதனால் உங்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடைகள் நீங்கலாம். திறமைகள் வெளிப்படலாம். ஆசிரியர்களுடன் நல்ல ஒரு உறவு ஏற்படலாம்.
பெற்றோர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பாங்க. நிலுவையில் உள்ள உங்களுக்கு தொகை வந்து சேரக்கூடியதாகவும் சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் மதிப்பு மரியாதை கூடக்கூடிய வகையில் தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு கூடக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையில் நீங்கள் கொண்டு வருவீங்க. உங்களுடைய தொழிலையும் நல்ல யோகமான ஒரு நிலை ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக மகர ராசியில் பிறந்தவர்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வாருங்க. உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படலாம். உறவுகளை அனுசரித்து சென்றால் அவர்கள் உதவிகள் உங்களுக்கு கேட்காமல் கிடைக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்து உங்களுடைய பொருளாதார சிக்கல்களில் இருந்து நீங்கள் மீளலாம். மாணவர்கள் தங்களுடைய கல்வியில் முழு கவனத்தை செலுத்தினால் மட்டுமே அதிக மதிப்பெண்களை பெற இயலும். வேலையில் சிரத்தையும் கடின உழைப்பும் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். அப்பொழுதுதான் உங்களுடைய பணத்தால் நிறமும் தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் வேலையில் கை கொடுப்பாங்க. இதன் காரணமாக உற்பத்தி பெருகி லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மற்றவர்களுடன் பேசும்போது நீங்கள் எச்சரிக்கையுடன் பேச வேண்டியது நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அன்னையின் அன்பு அரவணைப்பு உதவிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்குது. திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கு உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படலாம். அவசியமற்ற அலைச்சல்கள் தரும் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். அரசு ஊழியர்களுக்கு கட்டளைகள் இடும் அதிகாரமிக்க உயர் பதவிகள் கிடைச்சிருக்கு. பிள்ளைகளுடன் நல்ல உயர்வான ஒரு முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு சுற்றுலா பயணங்களின் மூலம் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உதவிகரமாக புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. எழுத்து தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகும். தாய் மாமனுக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு. சிலருக்கு கௌரவ பட்டங்கள் தேடி வரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தொழிலில் ஒரு மேன்மையான ஒரு நிலையை கொண்டு வரக்கூடிய வகையிலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சிறப்பான நன்மைகளை தரக்கூடிய வகையில் உங்களுடைய கிரக நிலைகளும் இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் இந்த பயணம் உங்களுக்கு நல்லதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகர்கள் எதிர்பார்த்த கௌரவ பதவிகள் உயர்வுகளை பெற தாமதமான ஒரு நிலை ஏற்படலாம். வேலை பளு அதிகரிப்பதால் அதிக நேரம் நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடைகளுக்கு பின் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். எதிர்நீச்சல் போட்டாவது நினைத்த காரியங்களை நிறைவேற்றி கொள்ள முடியும். பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருந்தாலுமே குடும்ப தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். கடன்கள் சற்று குறையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உற்றார் உறவினர்களின் ஆதரவுகள் ஓரளவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். கொடுக்கல் வாங்கலில் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற சில இடையூறுகள் உண்டாகலாம். உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் ஏற்பட்டாலுமே எதிர்பார்த்த மேன்மைகள் உண்டாகும். வீடு மனை வாங்கக்கூடிய கனவுகள் நிறைவேறலாம். கணவன் மனைவிக்கு இடையே சில கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். எதிலுமே அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. முடிந்த வரை பிறர் விஷயங்களில் நீங்கள் தலையீடு செய்யாமல் இருப்பதும் நல்லது. பரிகாரமாக விநாயக பெருமானுக்கு தேங்காய் உடைத்து வழிபட்டு வருவது உங்களுடைய காரியங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. புத்திர பாக்கியம் சுப காரியங்கள் போன்றவை ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய வகைகளில் மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படலாம். சீரான பொருளாதார உயர்வினால் எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கும். பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும். குடும்பத்தாருக்கு அவர்களுடைய ஆசைகள் நிறைவேற்றுவதால் நீங்கள் குதூகூலமாக இருப்பீங்க. அனுபவபூர்வமான அறிவு திறன் உங்களுக்கு கூடும். பூமி வீடு வாங்கக்கூடிய ஒரு லாபம் ஏற்படலாம். சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.